முதல் முறையாக சிஎஸ்கே போட்டியை குடும்பத்தோடு கண்டு ரசித்த அஜித், கம்பெனி கொடுத்த சிவகார்த்திகேயன். பொதுவாகவே சென்னையில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டி என்றாலே அங்கு சினிமா பிரபலங்கள் இருப்பார்கள். சென்னையின் கோட்டையான சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்க்க சினிமாவின் உச்ச நட்சத்திர நடிகரான அஜித் தனது குடும்பத்தோடு வந்துள்ளார். அது மட்டுமின்றி சிவகார்த்திகேயனும் மேட்ச் பார்க்க வந்திருக்கிறார். அப்போது அஜித் மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டு இருவரும் அருகருகில் அமர்ந்து சிஎஸ்கே பேட்டிங் செய்வதை கண்டு ரசித்துள்ளனர். இதுவரையில் அஜித் சென்னை போட்டியை பார்க்க வந்தது கிடையாது. இப்பொழுது முதல் முறையாக போட்டியை பார்க்க வந்துள்ளார். இது கிரிக்கெட் மட்டுமின்றி சினிமா ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. சமீபத்தில் கார் ரேஸில் 2வது இடம் பிடித்து சாதனை படைத்திருந்தார். அது மட்டுமின்றி நேற்று தனது 25வது திருமண நாளை மனைவியுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். சேப்பாக்கத்தில் நடந்து வரும் இந்த மேட்சை பார்க்க ஷாலினி, ஆத்விக், அனுஷ்காவோடு விசிட் அடித்துள்ளார் அஜித். மேலும் ஷாலினியின் சகோதரர் ரிச்சர்டும் போட்டியை கண்டு ரசித்துள்ளார். நடிகை ஸ்ருதிஹாசனும் போட்டியை பார்க்க வந்துள்ளார். அப்போது ஹைதராபாத் வீரர்கள் தங்களது விக்கெட்டை பறிகொடுக்கும் போது விசில் அடித்து ஆரவாரம் செய்தார். இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க வீரர் ஆயுஷ் மாத்ரே 30 ரன்கள் எடுத்தார். அறிமுக வீரர் டெவார்ட் பிரேவிஸ் அதிரடியாக விளையாடி 4 சிக்ஸர், 1 பவுண்டரி உள்பட 42 ரன்கள் எடுத்துக் கொடுத்தார். கடைசியில் வந்த தீபக் 22 ரன்கள் எடுத்துக் கொடுக்கவே சென்னை சூப்பர் கிங்ஸ் 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 154 ரன்கள் எடுத்தது. இது தோனியின் 400வது T20 போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது.